டிட்வா புயல் காரணமாக ஈசிஆர் மீனவ கிராமங்களில் மீன்பிடி உபகரணங்கள் சேதமடைந்தன. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சீனிவாசன் வழங்கிட கேட்கலாம். சீனிவாசன், இந்த டிட்வா புயல் காரணமாக மீனவர்கள் என்னென்ன சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள், மேலும் என்னென்ன பொருட்கள் சேதமடைஞ்சிருக்கு? வணக்கம். டிட்வா புயலானது சென்னையின் தெற்கே 220 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து சென்னையை நெருங்கி வரக்கூடிய நிலையில நேற்று இரவு முதலே சோழிங்கநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளான செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம், காரப்பாக்கம் பகுதிகளாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியான பனையூர், கானத்தூர், முட்டுக்காடு, மாமல்லபுரம் வரையிலான பல்வேறு மீனவ கிராமங்களில இந்த லேசான மழை பெய்யக்கூடியதும் சூறைக்காற்று வீசி வந்து நம்ம பார்க்க முடிந்தது. நேற்று முதலே இந்த மீன்பிடி உபகரணங்களை மீனவ கிராம மக்கள் பாதுகாப்பான பகுதியில வந்து வச்சுட்டு வந்தாங்க. இந்நிலையில் தான் அதிகாலையிலிருந்து கடல் கரைகள் பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்தது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை மீனவ கிராமங்கள் இந்த பட்டிப்புலம், அதாவது கோவளத்தை தாண்டி செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பட்டிப்புலம் கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகள், வலைகள் மற்றும் கயிறுகள் உள்ளிட்ட என்ஜின்கள் உள்ளிட்ட பொருட்கள் இருந்தன. இந்த தரைக்காற்றின் வேகமானது தொடர்ந்து அதிகரித்ததால் இந்த தரைக்காற்றில் ஏற்பட்ட இந்த மணல் அரிப்பால் அந்த வலைகள் மீது மெல்ல மெல்ல சேர்ந்து முழுமையாக அந்த வலைகளும் அந்த கயிறுகளும் மூழ்கப்பட்டிருக்கிறது. இதனால் 300க்கும் மேற்பட்ட மீனவ மக்களினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் மீண்டும் மீன் பிடிப்பதற்கு செல்வதற்கு முன்பு இந்த வலையை சரி செய்வதற்கு சுமார் 2 நாட்கள் ஆகும் என்று கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 5 நாட்களாக மீன் பிடிக்க செல்லாமல் இருப்பதால் அரசிடம் வந்து ஏதேனும் நிவாரணம் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன். டிட்வா புயலால் பெய்த கனமழை காரணமாக திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே 5000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், இந்த சேதம் தொடர்பாக விவசாயிகள் என்ன சொல்றாங்க? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருவாரூர் மாவட்டத்தில் டிட்வா புயலின் காரணமாக நேற்றைய முன்தினம் இரவு முதல் தொடங்கிய கனமழை இன்று அதிகாலை வரை பெய்து வந்தது. இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை சாகுபடிக்கு அடுத்தபடியாக சம்பா மற்றும் தாளடி சாகுபடி பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தொடர் மழையின் காரணமாக திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே களப்பால் இருப்பு கிராமத்தில் சுமார் 30 நாட்களில் இருந்து 40 நாட்களான இளம் சம்பா நெற்பயிர்கள் முற்றிலுமாக மழை நீரில் மூழ்கி ஏரி போல் காட்சியளிக்கிறது. அதே போல் நெம்மேலி, அதம்பாவூர், கம்மங்குடி, மதுவஞ்சேரி, தென்குடி, வடகுடி, முடிகொண்டான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கர் இளம் சம்பா நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி உள்ளது.